கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் கூறிடின் உன் பற்றி நின்ற உணர்வுரு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே. எது இன்பமோ, எது எனக்கு இன்பம் தந்ததோ அதை இந்த ஊன் பற்றி நின்று ஒரு உணர்வோடு ஒரு மந்திரத்தை சொன்னால் அதுவே அது வெளிப்படும் சொல்கிறார். உனக்கு புரிஞ்சிச்சா? ஏன் புரிஞ்சிக்கல? ஒரு வரியில் முடிக்கல ஒரு பாட்டை. யான் பெற்ற இன்பம் பெருகை வையகன்னு முடிச்சில்ல, அடுத்தடுத்த வரிகள் இருக்குது. புரியுதா? வான் பற்றி நின்ற அப்படிலாம் சொல்லின்னு போயிடுறாரு, ஊன் பற்றி நின்ற அப்படிலாம் சொல்கிறாரு, தான் பற்ற பற்ற அப்படிலாம் சொல்கிறாரு. தெளிவாக தானே சொல்லிடுறாரு. பிரச்சனை எங்கே அப்பா? சொல்லலாம் சொல்லக்கூடாது, எனக்கு புரியல. இன்பமாக நான் பற்ற இன்பத்தை நீங்கள்லாம் பெற முடியும். வான் பற்றி நின்ற ஒரு உணர்வு ஒரு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படம் சொல்லுகிறார். உனக்கு என்ன பண்ணல, புரியல. இவ்வளோ தான் விஷயம். சொல்லலைன்னு சொல்லக்கூடாது. சித்தர்கள்லாம் சொல்லலை அப்படிலாம் கிடையாது, சொன்னாங்க. உனக்கு அறிவுக்கு வேறு என்னென்னவோ புரியுது. ஒன்றும் வேணால் ஒரு சித்தரோ யாரோ பெருமகானோ ஒருத்தவங்க அழகாக சொல்லிட்டு போயிடறான். என்னான்ட்டு அவனன்றி ஓர் அணுவும் அசையாது. என்னென்ன பண்ணுறீங்க தெரியுமா? டேய், நீ பிஆரில் பிறந்தது காரணம் என்ன தெரியுமா? அவன் தான். அவன் அன்றி உன்னால் என்ன பண்ண முடியாது, அசைய முடியாது. உன்னை அதுக்கு தானே பிறக்க வச்சுக்கிறான், நீ செய்யின்றீங்க. எந்த வார்த்தையை போய் எதுக்கு பயன்படுத்திக்கிறீங்க? நீ ஏன் ஏழ்மையாக இருக்கிற, நீ ஏன் ஜாதியில் மட்டமாக இருக்கிற காரணம் என்ன? அவனன்றி ஒரு அணுவும் அசையாது. நீ ஏன் முட்டாளாகிற? அவனன்றி ஒரு அணுவும் அசையாது. அவனால தான் நீ முட்டாளாகிற. எல்லாம் யாரால? நீ ஏன் ஏழ்மையாக இருக்கிற? கடவுளால். நீ ஏன் துன்பப்படுற? கடவுளால். உனக்கு என்ன பிரச்சனை? கடவுளால். நீ ஏன் நல்லா இல்லை? கடவுளால். கடவுள் அப்படி சொல்லுவான், ஒத்துக்குனேன். உண்மையா இல்லையா? அவனன்றி ஒரு அணுவும் அசையாதுன்னா எப்படி அர்த்தம் பண்ணுறீங்க? தெளிவாக சொல்லிக்கிறான். ஒரு அணு அசையணும், ஒரு அணு அசையணும், அதுக்கு இடம் வேணும். அப்போ அவன் இருந்தால் தான் அசைய முடியும். அவன் ஒரு வெற்றிடமாக இருக்கிறான், அவன் இருந்தால் தான் அசைய முடியும்னா நீ அப்படி அர்த்தம் பண்ண. சட்டை உன் இஷ்டத்துக்கு போட்டுன்னா அவன் இல்லாமல் நடக்காதுன்ற, சட்டை கீழ்ந்துச்சுன்னா காரணம் அவன்ற, நந்து போய் தடிக்க விட்டேன்னா கடவுள் தான் காரணன்ற, இல்லை பொண்டாட்டி சரியில்லைன்னா கடவுள் தான் காரணன்ற, புருஷன் சரியில்லைன்னா கடவுள் தான் காரணம் இல்லை. கடவுளே என்னை ஏன் சோதிச்சேன்ற, உன்னை சோதிக்கிட்டு ஒரு வேலையாக இருந்தாலுக்க நீ நான் சோதனை சாடிக்க வந்துக்கிற. இது நான் டெஸ்ட் இல்லையே, நீ என்ன கேவலம் கெட்டு போய்கிற? கடவுள் உன்னை சோதிச்சாரா? ஒரு வேலையா அவருக்கு? புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போ சித்தர் பெருமக்களோ அல்லது உயர்ந்த ஞானம் பெற்றவர்களோ உண்மை புரிந்தவர்களோ சொல்ல தான் செஞ்சாங்க. புரிஞ்சுக்கிற தகுதி உனக்கு இல்லை. ஏன்? புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு உன்னை புரிஞ்சு முடியாமல் சுற்றி கூட்டமாக சொல்லி இன்னொன்னும் ஆக்கி வச்சுக்கிறான். தெளிவாக இருந்து நீ யோசிக்கவே மாட்டேன்றிய. அதை புரிய வைக்கிறது தான் நான் கூலி கேட்குறேன். என்ன பிரச்சனை? அப்போ அவங்களே உங்களால் புரிய வச்சுக்கிறாங்கன்னா நீ உனக்கும் டீல்னா நீ நான் புரிஞ்சிக்க வேண்டியது தானே. புரிஞ்சிக்கூடாதெல்லாம் அவங்க பேசலை. புரிஞ்சுக்கிற அளவுக்கு உன் மனம் இல்லை, குழப்பத்தில் உருவாயிட்டேன். உன்னை ஆளாளுக்கு பார்த்து பார்த்து குழம்பிட்டேன். கடவுள் தெரிஞ்சவங்களாம் எப்படி இருப்பான்னு ஒரு கேள்வி வர சொல்கிறேன். கடவுள் தெரிஞ்சவன் இப்படியாடா பேசுவான்னு கேட்குறான். அவன் என்ன பண்ணுறது? கடவுள் தெரிஞ்ச வேறு என்னவா பேச முடியும்? எனக்கு கடவுள் தெரிஞ்சிச்சிங்க, அப்படியா பேச முடியும்? கடவுள் தெரிஞ்சிச்சு. இன்னொருத்தர் சொல்கிறான் கடவுள் தெரிஞ்சவன் பேசவே மாட்டான். பார், அவனா சொன்னான். புரியுதா? அப்போ பெரியவங்க புரிஞ்சவங்க சொல்லதான் செஞ்சாங்க, சொல்லியும் தான் இருக்கிறாங்க. அதை புரிய வைக்கத்தான் என் வேலை. நீங்கள் நினச்சிக்காதீங்க நான் ஒன்றும் புதுசாக கண்டுபிடிச்சிலாம் கடவுளை சொல்ல போகிறது இல்லை. நான் இன்னும் பண்ணிச்சு இல்லை, தெளிவாகவே சொல்லிடுறாங்க. பார்க்குறதுலாம் நீக்க முடியாதபடி நிறைஞ்சிருக்குதுன்ட்டு. சூன்யன்னு ஒரு வீடியோ பார்க்கலாம், உனக்கு புரியுமா என்ன? வீடியோ பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். இப்போ கூட பார்க்கலைன்னா புரியாது, பார்த்தா புரியுது தானே. அப்படிலாம் புரிஞ்சால் தான் நீங்கள் வரீங்க, இல்லைன்னா வரீங்களா? எதனால் வந்தீங்க நீங்கள் கேட்டிங்கன்னா, இவ்வளோ பேசினாலும் அந்த உண்மை ஏதோ பேசிக்கிறான், இதை தாண்டி உண்மை ஏதோ உனக்குள்ளே இருக்குது. அதை உங்களுக்கு புரியும் போது தான் நீங்கள் வரீங்க, இல்லை என்ன பண்ண மாட்டேன்றீங்க. புரியாதவன் வரக்கூடாதுன்றதுனால தான் பேசியே வச்சுக்கிறேன்.
நான் எதுக்கு பேசி வச்சுக்கிறேன்னா லாக் பண்ணி வச்சுக்கிறேன். தேவையில்லாத உள்ளே வந்துச்சுன்னா நான்சென்ஸ் ஆகிடும் நமக்கு. அதை ஆமாம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. புரியுதா? என்ன கேள்வியெல்லாம் கேட்டாங்க. கடவுள் தான் தெரியும்ல, அங்கே காசு வாங்கிக்கியான்னு கேட்டாங்க. இதெல்லாம் ஆரம்பத்திலே கேட்டாங்க. நீங்கள் நினச்சிக்க இப்போன்னு இப்போ அதெல்லாம் சமாளித்து வந்துக்கிறேன் நான். உனக்கு தான் கடவுள் தெரியுமா இல்லையா? என்ன பண்ணி அவரை பிரிண்ட் பண்ணுறாரு நாசிக்கில். பிரிண்டிங் மிஷின் கண்டுபிடிச்சது யார்? அவரா? நீ ஏன் அவரையா? பணத்தை கண்டுபிடிச்சது யார்? இப்போ கடவுள் தெரிஞ்சுக்கணுன்னா அதை புரிய வைக்கணும்னா ஒரு கூலி கொடுத்தாருன்னா உன் பிரச்சனை. பிறந்தே செத்துருவேன். பணம் எங்கே இருந்தது? இங்கே தானே. இங்கேருந்து எடுத்து இங்கே கொடுக்கறதுக்கு என்ன பிரச்சனை? இல்லை சொல்கிறேன், இது நான் உனக்கு ஐடியாலஜி இப்படியெல்லாம் இருக்குது. அப்போது எனக்கே புரியணும்னு என்னை கேளு. உனக்கே எனக்கு புரியணும், எனக்கே புரியணும் அப்படின்னா எந்த பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லி, எந்த புக்கை பச்சா நீ பெரிய ஆள் ஆகிடுவேன்னா சிவவாக்கியப்படி உனக்கு புரிஞ்சிச்சானா நீ எடுத்துன்னு போ. என்கிட்ட வர வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நூல்லாம் படித்து உனக்கு புரியுன்னா போய்க்கோ, தப்பு கிடையாது. நான் உன்னை வானான்லாம் சொல்ல. எந்தெந்த நூல் படினே சொல்கிறேன். திருமந்திரமும் திருக்குறளும் சிவவாக்கியம் 3 நூல் படி. 3 நூல். என்ன அது? சிவவாக்கியம், திருக்குறள், அப்புறம் 3 நூல். 3 நூல் போதும். வாழ்க்கைக்கு போதும், கண்டுபிடிச்சிருவேன். படின்ற நான் இன்னும் ஒரு 5 வருஷம் ஆகும், இல்லை ஒரு 10 வருஷம் ஆகும். சொல்ல முடியாது, கண்டுபிடிக்காமே கூட போயிடுவேன். வந்தால் கண்டுபிடிச்சி சொல்கிற போகிறேன். ஒரு கைடை வைக்கிறதுக்கு என்ன உனக்கு கஷ்டம்? நீயே தேடி தடவி கற்றுக்கு தேடலான்னு பார்க்குறியா? படம் என்னமோ வந்து வச்சுக்கிறாங்க, பொம்மைலாம் இருக்க தான் செய்யுது. என்ன சொல்கிறது? ஒரு சர்வர் வேணுமா வேணா உனக்கு? ஹோட்டல் போய் உட்காந்துக்கினேன் காஃபி அப்படின்னேன், அதுவே அங்கேருந்து கப்பு மலர்ந்தா வந்துடும். என்ன பண்ணுவாங்க? அதை யார் எதுன்னு வருவாங்க? நீ கொடுக்குற காசு, காஃபிக்கான காசு சர்வருக்கும் சம்பளம் போகுது. அப்படி தானே? ஒரு ஹோட்டலில் காஃபி வச்சேன்னா சம்பளம் யாருக்கும் போகுது? சர்வருக்கும் போகுது. அப்படி தானே? இங்கே யாரும் ஹோட்டல் வச்சு நத்தின்னு இல்லை. நான் தான் இங்கே ஹோட்டல் மேனேஜரே, நான் தான், சர்வரும் நான் தான். அப்போ என்ன பண்ண நீ? எனக்கு குடிச்சா நான் சர்வ் பண்ண போகிறேன், அவ்வளோ தானே? இந்த புக்கு தான் சர்வீஸ் பண்ண போகிறேன். இந்த புக்கிலேருந்து காட்ட போகிறேன், பாருங்கள், இதான் இது, இப்படி இது பாருங்கள், இது சொல்லியுது, இது பாருங்கள், இது சொல்லியுது, அவ்வளோதான். மதம் சாராத கடவுள் சார்ந்த ஒரு புக்கு 3 புக்கு இருக்குது. சிவவாக்கியம், திருக்குறள், திருமந்திரம். படித்து புரிஞ்சுக்கோ சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் படிக்கிறது எனக்கு நேரம் ஆகுங்க. ஏன்னா கூலி கொடுத்துரு. நீ இப்போ ஆப்லாம் போட்டுட்டே இல்லையா? பிஎஃப் ரீடர்லாம் இருக்குதா இல்லையா? எதுக்கு போட்ட? படிக்கிறது கூட உனக்கு கஷ்டமாக இருக்குது. போட்டாக்கா அது கேட்டு பாடின்னு இருக்கும். குக்கு எஃப்எம் ஏன் போனேன்? கஷ்டமாக இருக்குது, கேட்டுக்கலாம். இது மாதிரி கஷ்டப்படுறதுனால நான் உட்காந்துக்கிறேன். என்ன பிரச்சனை உனக்கு? நான் தான் உனக்கு சொல்லி தானே இருக்கிறேன். இல்லைன்னா என்னால் தான், நான் மட்டும்தான் உனக்கு கொடுக்க முடியும்லாம் கிடையவே கிடையாது. அப்படி ஒன்றும் இல்லவே இல்லை. உன்னால் முடியும், டைம் எடுக்கும், அவ்வளோதான். நீ ஒரு ஊருக்கு போகிறேன்னா நடந்து போயும் சேர்ந்துருவேன். ட்ரெயினில் போனால் எப்போ போவேன்? ஃப்ளைட்டில் போனால் எப்போ போவேன்? சைக்கிளில் போனால் என்ன பண்ணுவேன்? அதுக்கு ஒரு கூலி வேணுமா இல்லையா? சைக்கிள் சும்மா தருவாங்க? நான் சும்மா போனால் எப்படி போனா? எப்போ போய் சேருவேன்? திருப்பதிக்கு நடந்து போக முடியுமா? முடியாதா? இப்போ என்ன கேட்குற, இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, திருப்பதி கட்டி வச்சுக்கிறாங்களே, நான் நடந்து போக முடியாதா? கட்டி வச்சுக்கிறாங்க. நடந்து போகிற காலத்தில் நடந்து போனாங்க, சைக்கிளில் போகிற காலத்தில் சைக்கிளில் போனாங்க, மாட்டு வண்டியில் போகிற காலத்தில் மாட்டு வண்டியில் போனாங்க, காரில் போகிற காலத்தில் காரில் போகிறாங்க, ஃப்ளைட்டில் போகிற காலத்தில் என்ன பண்ணலாம்? ஃப்ளைட்டில் போகலாம். என்ன உன் பிரச்சனை? சம்பாதிக்க முடியலன்னா சொல்லு, சம்பாதிக்க முடியலைங்க, எனக்கு கடவுள் தேவைப்படுதுன்னா வழி வச்சுக்கிறேன்னா இல்லையா? 12 வாரம் வந்துருன்னு சொல்கிறேன், ஒரு 50 நாள் வேலை செய்யுன்றேன். நான் ஒன்றும் பணமே குருதானமாகறேன். உனக்கு எதனா புரிய வைக்க முடியுமான்றது தான் எனக்கு பிரதானமானது. அதனால தான் வியாபாரத்தை பலவிதமாக பண்ணுறேன். பலவிதமாக பண்ணுறேன். நீங்கள் நினச்சிக்காதீங்க வெறும் காசு வாங்கினுக்கிறேன் நினச்சிங்கன்னா பைத்தியம். நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிறானுங்க. காசு வாங்குறாரு, காசு வாங்குறாரு. வெறும் காசு மட்டும் வாங்கிலாம் சொல்லி கொடுக்குறது இல்லை, வேலை வாங்குவாருன்னு சொல்லுங்க. என்ன பண்ணுவார்? வேலை வாங்குறாருன்னு சொல்லி வேலை வாங்குவேன். உனக்கு சும்மாவே வந்துடணுமா என்ன? சும்மா சொன்ன மதிப்பியா என்ன? மதிப்பியா என்ன சும்மா சொன்ன? நீயே சும்மா இல்லை நினச்சிக்கிற. உன்னை மதிக்கிறியா என்ன? நீ உன்னையே மதிக்காது, நீ என்ன மதிப்பியா என்ன? எவ்வளோ கேடு கெட்டு போய்கிற. ஒரு கலர் படத்தை குச்சி சாமி என்ன கும்பிட்டுனுக்கிற, ஜாதி பூச்சின்னு தெரிஞ்சுனுக்கிற. உன்னொருத்த புதுசாக மொழியை சொன்னால் மொழியை பூச்சின்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்க்குற. அந்த குடி இந்த குடின்னுக்கிற. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போ அந்த மனுஷன் சொன்னது உனக்கு எப்படி புரியும்? அவன் அதெல்லாம் கடந்து சொன்னவனாச்சே. சாதாரணமாக சொல்லிட்டு போயிடறான், அவன் நன்றி ஒரு அனுபவம் அசையாதுன்ட்டு. நீ என்னென்ன கதை தில்லாலங்கடி பண்ணுறதை வச்சுன்னு வரிகள் எவ்வளோ அழகான வரிகள். முதல் வரி மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கிற, 4 வரியில் இப்போ முடிஞ்சிச்சு கதை. புரியுதா? யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், வான் பற்றி நின்ற மறைபொருள் கூறிடின், ஊன் பற்றி நின்ற உணர்வுரு மந்திரம், தான் பற்ற பற்ற
தலைப்படும் தானே. உணர்வு மந்திரத்தை யார் சொல்லணும்? ஒரு உணர்வு உள்ளவன் சொல்லணும். நீயே உணர்வு உள்ளவனா சொல்லு. நான் தான் அதையும் பாட்டாவே பாடி வச்சிருந்தேன். ஒத்த மந்திரம் சொல்வேன், ஒரு மந்திரம் சொல்வேன், மனதை அடக்க ஒரு தந்திரம் சொல்வேன். ஓத்தானா உனக்கு அசிங்கமா போயிடுச்சு, என்ன பண்ணலாம்? நீ அசிங்கமா பேசுறதுல சொல்ற, ஓத்தானா உணர்வோட சொல்றாருன்னா நீ பார்த்த கோபம் வருது அந்த மனிதனுக்கு. அசிங்கம் நடந்ததுனால அவன் உணர்வோட ஒரு வார்த்தையை சொல்றான். நான் பார்த்தேன். நீ அதை சொல்லும் போதே ஒரு அசிங்கமா பேசுவார் தான் கொடுக்குற உணர்வு. ஆள்கிட்ட வீடியோ பாஸ் பண்ணும்போது அசிங்கமா பேசுறேன், நான் உணர்வோட பேசல. வாடின்னு கூப்பிட்டேன், எப்படி கூப்பிட்டேன்? நான் கையை பூச்சி எழுதுறேன். வாடினா எப்படி கூப்பிட்டேன்? உணர்வு மிகுந்துச்சு, எனக்கு ஆண்மை பெருகிச்சு. என்ன பண்றேன்? அவங்க மேடம் நான் கூடுவேன். புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? வாடின்னு கூப்பிட்டா வேலை நல்லா செய்வேனா, வாங்க மேடம் கூட நல்லா வேலை செய்வேனா? அவளுக்கு வாடி பிடிக்குமா, வாங்க பிடிக்குமா? சொல்லுங்க. இல்ல, பார்க்காமல் போன பௌர்ணமி எல்லாம் பறித்து கொடுக்கும் ஒருவன், கேட்காத எல்லா பாடல்களையும் திருப்பி கொடுக்கும் ஒருவன் நீதானா சொன்னல. இல்ல, அப்புறமா தீராத இன்பத்தையும் தீர்த்து வைக்கும் ஒருவன், போகாத எல்லை போய் வந்தாலும் புன்னகை செய்யும் ஒரு நீதானா. நான் இல்லை, அவன் நான் இல்லைன்ற உணர்வோட இருந்தா நான் உணர்வோட பேசுறேன்னே ஒரு வார்த்தை ஒரு மனுஷனா சொல்லுவானா பார்க்குறேன். சொல்லவே இல்லையா அவனுமே. இந்த மனிதன் உணர்வோட பேசுவானே புரியும் இல்லையே. அசிங்கமா பேசுவான் தானே சொல்றான். என்ன இப்ப கூட உனக்கு புரியுதா நான் உணர்வோட பேசுறேன்ட்டு? அப்படி புரியல உனக்கு. எந்த உன் அப்பா கிட்ட உன் புள்ள கிட்ட போய் ஓத்தா சொல்லுவேன் உன் கமெண்ட் எழுதுறான். ஏன் பிள்ளைய ஓத்தான்னு கூடுவேன், என்னன்னு கூப்பிடுவாங்க? என் பிள்ளைய நான் என்னன்னு கூப்பிடணும்? பெருமை ஓத்தான் தான் கூப்பிடணும், அதான் எனக்கு பெருமை. அது கமெண்ட்ல போட்டு அந்த லூசுக்கு என்ன தெரியுது? அப்போ ஏதோ பண்ணாமே புள்ள பத்துங்கிறான். அப்படிதான் அவன் கேப்பியான்னு கேட்கறான். நான் அதை பண்ணிட்டே புள்ள பெத்துக்கிறேன். புள்ள எப்போ வந்தது? இது கமாண்ட் எழுதுறேன். அவனுக்கு எவ்வளவு ஞானம் வந்துச்சு அவனுக்கு பாரு. நீ ஓத்தான்ற வார்த்தையை உன் புள்ள கிட்ட சொல்வியான்னு கமாண்ட் எழுதி பெருமைப்பட்டுக்கிறானே. என்ன பண்ணலாம் அந்த லூச? சொல்லி இருப்பேன் நான் என் பிள்ளைக்கு ஓத்தான்றதுக்கு. புள்ளையே தெரிஞ்சுக்க மாட்டான் அப்பா அம்மா ஏதோ பண்ணாருன்ட்டு. என்ன பண்ணாரு? ஓத்தா பண்ணாரா இல்லையா? இது புள்ள கிட்ட சொல்லுவேன்னு கேட்குறான். ஏன்டா புள்ள வீடியோ பார்க்க மாட்டேன்னா என்ன? புள்ள வீடியோ பார்ப்பானா பார்க்க மாட்டேன்னா? அப்போ அதில் புள்ள கேட்காதா என்ன? குழந்தைங்களாம் இது பேசுகிறேன்ற குழந்தைங்களாம் கேட்காத வார்த்தையா இது? இதை விட கேவலமான விஷயத்தெல்லாம் பண்ணுகிறீங்க. டேடி மம்மி வீட்டில் இல்லை, தடை போட யாரும் இல்லை, போலமா உள்ளவன்னு கூப்பிடுது. இடுப்பு சேலை இடைவெளியில் உனக்கு மட்டும் நடக்குதுன்னு பாட்டி எழுதி வச்சுக்கிறான். அங்கே போய் என்ன பண்ணுகிற? போட்டு கேட்டுக்கிறியா இல்லையா? இல்லை, புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போ சித்தமர்கள் மக்கள்லாம் நீங்கள் குறை சொல்லக்கூடாது. நான்சென்ஸுங்கெல்லாம் சித்தர்கள்னு நீங்கள் சொன்னுக்கிறீங்க சில பேருங்களே. அங்கே தான் பிரச்சனை. நீங்கள் ஏதோ தப்பாக நூல்களை படிக்கிறீங்க. கடகன்னு அவன் போயிட்டு அமைதியாகிட்டு ஆன்மீகவாதி ஆகிட்டு சாந்தமாக அதிலிருந்து பேசக்கூடாது, மண்ணங்கட்டி கூட உடைக்கூடாது. ஆன்மீகவாதின்ட்டு பொண்டாட்டிக்கிட்டு போய் சொல்லுமா, தூரம் இல்லை, என்னாச்சு வீட்டுக்கு தூரம் இல்லை, தீட்டு பற்றம் இல்லை. இது ஆன்மீகமாயா? இது ஒத்த வந்ததே தூம பயணி. இது உனக்கு புரியலையா? இது உணர்வோட சொல்றதா புரியலையா உனக்கு? அசிங்கமா பேசுறேன்னா எவ்வளவு உணர்ச்சி மிகுந்து இருந்தா இந்த வார்த்தையை நான் உனக்கு சொல்லுவேன். புரியுதா உனக்கு? எங்கடா கொண்டாடுனீங்க சனியன்களை? சி, அசிங்கமா பேசிக்கிறேன்னு சொல்லுங்கிறீங்க. ஒன்றும் கூட புரியல. இப்போ நான் புரியலதுக்காக சொல்ல வேண்டியதாயிடுச்சு. உணர்வோட பேசுறேன்னா அசிங்கமா பேசுறேன்னா? உணர்ச்சி பொங்க பேசுவான் அந்த மனிதன் சொன்னீங்களா நீங்க? என்னை கொடுக்குற நாய்களே சொல்றது கிடையாது, சும்மா தான் சுற்றி வந்து நான் பார்த்து ரசிச்சுப்பேன் ஓகேன்ட்டு. எப்படி சொல்லணும் அதை? என் குரு உணர்ச்சி உள்ளவன், என்னை உரிமையா வாடப்படான்னு கூப்பிடுவான், அப்படி தானே சொல்லணும். அந்த மரியாதை கிடையாது, வாடப்படான்னு கூப்பிடுவான். என்ன அது அர்த்தம்? என்ன எதிர்பார்த்து வந்துக்கிறானுங்க அப்பா? புரிஞ்சிச்சா? இப்பவே இப்போ இருக்கிறவனுக்கு இவ்வளோ டேமேஜ் பண்ணுறீங்களே, இல்லாதவனு என்ன பண்ணுவீங்க? வள்ளுவன் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? நீ கொண்டாடிட்டு பண்ணுங்கன்னு நினைக்கிறீங்க இந்த உலகம்? இப்போ வேணா வள்ளுவனை பேச்சுங்கிறான். ஒரு 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 நீதிபதி நிதியரசர் ஒருத்தர் பேசினார். இப்போ அந்த கேஸை தானே எத்துனார்ல, அவர் சொல்கிறாரு நல்லவனை பாராட்டுறதுக்கு ஆள் இல்லைன்றாரு. பாரதியார் சேர்த்தாரு 16 பேர் போனானுங்கன்னாரு. நான் படித்தது 20 பேர், அவர் 4 பேர் இன்னும் குறைச்சிட்டாரு. நான் படிக்கும்போது ஒரு 20 பேருக்குள்ள தான் படித்தேன், அவர் நம்பரே சொல்லிட்டாரு 16ன்ட்டு. இப்போ பாரதியார் என்ன சொன்னுக்கிறீங்க? என்ன சொன்னுக்கிறீங்க? இருக்கும்போது அந்த கஞ்சா குச்சின்னு ஊரை சுற்றி இருந்தான்னு சொல்கிறவனுங்கிறான்.
குள்ளச்சாமின்னு வந்தால் பாட்டு எழுதிக்கிறாரு. அந்த அவருடைய பாட்டெல்லாம் படித்து புரிஞ்சுக்கிறதுக்கான ஞானமான உனக்கு இருக்குதா? காட்டி கொடுத்தான் குள்ளச்சாமின்னு ஒரு பாட்டு எழுதி வச்சுக்கிறான் அந்த மனுஷன். படிச்சிங்களா? குயில் பாட்டுன்னு ஒன்று படிச்சு வச்சுக்கிறான், படிச்சிங்களா? அதுனா கண்ணன் எப்படி கண்ணமாவானா? பார்த்த இடத்திலெல்லாம் உன்னை போல் பாவை தெரியுதடி. கமான் கிளாப். பாட்டை மாத்திக்கினீங்க. என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு? என்ன பாட்டை என்ன வாங்கி வச்சுக்கிறீங்க? சொல்லியா? யார் சொல்லன்னு நினைக்கிற? உண்மையா நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. ஒன்றும் வேணாம், யாரோ ஒருத்தன் கூட நிறைய பேர் சொல்லி வச்சு நான் சொல்லக்கூடாது அவங்கள, வேணாம் நமக்கு. எல்லாருக்கிட்டையுமே நல்ல விஷயம் இந்த வந்துட்டு தான் இருக்குது. யாரும் எடுத்தீங்க, நீங்கள் கெட்டது தானே எடுத்தீங்க. கறி சாப்பிடக்கூடாதுன்னு தானே எடுத்தீங்க. அந்த மனுஷன் வேறு எதனா சொல்லியிருப்பாங்க, புரிஞ்சுக்கினீங்களா? நீங்கள் வந்தால் நான் அதையும் புரிய வைப்பேன். அதை அடிச்சு இதை ஆட கண்டன்றான். அது எப்படி இது அது அடி இது கண்டிருக்க முடியும்? அங்கே ஆடுறதெல்லாம் புன்னகை செய்கிற தெய்வம்னு ஒருத்தன் சொல்லிட்டு போய்கிறான். பாத்தியா? நீ கேட்டியா என்னான்ட்டு? என்னையா அது? ஆடல் அழகன், ஆடல் அரசு, அது என்ன இதெல்லாம்? இந்த வார்த்தைங்கள்லாம் என்ன இது? கொய்து எத்தனை ஒரு பழத்தை கொய்யா பழம்னு சொல்லி வச்சுக்கிறான்னு என்ன கதை? அப்போ மறைச்சியெல்லாம் சொல்ல, தகுதி இழந்து போய்கிறோம். நம்ம என்ன இழந்து போயிருக்கிறோம்? புரிந்து கொள்ளக்கூடிய தகுதியை இழந்து போயிடும். புரிஞ்சுக்கின்னு நமக்கு புரிஞ்சுக்கிற தகுதி இல்லை, புரிஞ்ச ஒருத்தங்கிட்ட போய் கேட்டுருவோன்னு கேளுங்க. அவள் தான் என் புரிதல் தான் நான் வியாபாரம் பண்ணுகிறேன். நான் எதை வியாபாரம் பண்ணுறேன்? நாலேஜ் சேல்ஸ் பண்ணுறேன். ஒரு கவுன்சிலர்கிட்ட போய் கேட்பீங்க தானே? ஒரு வீடு கட்டுறதுக்கு கவுன்சிலர்கிட்ட போய் கேட்பியா? கேட்க மாட்டியா? ஒரு முன் அனுபவம் உள்ளவங்ககிட்ட கேட்பேன் தானே? கூலி வச்சுக்க சொல்லலாம் தானே? சொல்லலாமா சொல்லக்கூடாதா? வீடு கட்டுறதுக்கு ஆலோசனை தரத்துக்கு காசு கொடுக்கலாமா இல்லையா? நான் முதல்ல நான் விசிட்டிங் கார்டு வச்சேன், பிஹேவியர் கன்சல்டன்ட். நான் முதல்ல விசிட்டிங் கார்டு வச்சது பிஹேவியர் கன்சல்டன்ட் தான். உன் பழக்கங்களை உன் நடைமுறைக்கு நான் உனக்கு ஒரு கன்சல்டண்ட்டாக இருந்து நீ எப்படி வாழணும்னு சொல்லி தர முடியும்ட்டு. புரியுதா? பாடல் ஒரு கோடி செய்தேன் கேட்டவர்க்கு ஞானம் இல்லை. கேட்குற உனக்கு அறிவு இல்லை, நான் என்ன பண்ண முடியும்னு கேட்குறேன். சிந்திக்கவே தெரிய மாட்டேங்குது. ஒத்துக்கிற ஜாதியை ஒத்துக்கிற? மேலே என்னாரு, கீழே என்னாரு, நடுவில் என்னாரு? ஏன் ஒத்துக்கிற? ஆணை ஒத்துக்கிற? நீ எப்பவுமே ஆணா? நீ பெண்ணை ஒத்துக்கிற? எப்போனா அது ஆண் பெண் இல்லாமல் யோசித்தியா? ஜாதி இல்லாமல் யோசித்தியா? மதம் இல்லாமல் யோசித்தியா? உன்னால் மதம் பின்னப்பட்ட அறிவு இல்லாமல் உன்னால் சிந்திக்க முடியுதா? கற்றுக் கொடுத்ததை கடந்து நீ எப்படா சிந்திச்சியா? நான் அதை சிந்திப்பியான்னு பார்த்து திட்டினா, உணர்வோட சொன்னால் அசிங்கப்படுத்துறாரு, திட்டுறாரு, கேவலமாக பேசுகிறாரு. என்ன புரிஞ்சுக்கினே நீ? சி இருக்கட்டும், இது ஒரு சந்தர்ப்பம் நான் என்ன சொல்கிறதுக்கு. என்கிட்ட பயங்கர ரகசியங்கள்லாம் இருக்குது. கூடவே எல்லோரும் வேடிக்கை பார்த்து கம்முனே இருப்பேன். என்ன செய்யுது? வாழ்ந்தாகணும்ல. முட்டாள்களோடு வாழ்வது எப்படி போட்டு பேசிக்கிறேன் வீடியோ, அது கூட போய் பாரு. பக்குவமாக நந்துக்கணும். அது பம்ப நதிகளில் போய் பக்குவமாக போய் வந்ததுனால வந்துச்சு எனக்கு பக்குவம். ஏன்னா மென்டலுங்க லூசுங்க அறுக்குறங்கெல்லாம் கூட சுற்றி இருக்கோன்னா பண்ண முடியும். ஆபத்தானவன் மனிதன். மனிதன் யாரு? ஆபத்தானவன். அதனால் கவனமாக இருக்கணும். புரியுதா? இனிமே பட்டுனாச்சும் என்ன சொல்லி பழகுங்க. வானா அதிகமாக பேசுவார்னே சொல்லு. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.